ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இங்க வந்து எல்லா வீட்லயுமே டாக் இல்லாத வீடே இருக்காது. எல்லாருக்கு வீட்டுல குழந்தை குட்டி இருக்கோ இல்லையோ எல்லார் கையிலயும் 1க்கு 2 டாக் இருக்கும். அதுவும் டிஃப்ரெண்ட் பிரீட்ல இருக்கும். பார்க்க அவ்வளவு கியூட்டா இருக்கும். எல்லார்கிட்டயுமே டாக் இருக்கு. இது ஒரு காமனா இங்க எல்லாருமே வச்சிருக்கிறது ஒண்ணு. ட்ரெயின்ல கூட அதை கூட்டிட்டு டிராவல் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இங்க இருக்கு. சோ இந்த காலையிலயோ ஈவினிங்கோ வாக்கிங் வரும்போது டாக கூட்டிட்டு இந்த மாதிரி வெளியில காலையில ஈவினிங் வாக்கிங் வரவங்க இல்ல பார்க்கு கூட்டிட்டு வரவங்க பாத்தீங்கன்னா, டாக் எதுக்காக வெளியில கூட்டிட்டு வருவாங்க, வாக்கிங் பிளஸ் அதோட தேவைகளுக்காக கூட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அது அங்க எங்கேயாவது ஒரு மாதிரி பாட்டி இல்லைன்னா பண்ணும்போது, பார்க்ல இந்த மாதிரி பிளேசஸ்ல வந்து பாட்டி பண்ணும்போது அதை கிளீன் பண்ணி எடுத்து போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. அதுக்குன்னே உள்ளது. அது பாத்தீங்கன்னா டாக் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி பேரும் போட்டு பக்கத்துல நமக்கெல்லாம் அங்கங்க ரேப்பர்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி டஸ்ட்பின் வச்சிருப்பாங்க. போற இடத்துல எல்லாம் இங்க டஸ்ட் எது இருக்குதோ இல்லையோ டஸ்ட்பினும் இருக்கும். ரைட் லெப்ட் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் இருக்கும். ஸ்டில் வந்து அவ்வளவு டஸ்ட்பின் ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் கூட சில இடங்கள்ல எல்லாம் ரொம்பவே மோசமா தான் கீழே எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் உள்ளதுதான். நம்ம இங்க இல்ல அப்படின்னு நினைப்போம். பட் அது பார்த்த எனக்கு ரொம்ப புதுசுல ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இப்ப டாகுன்னே சொல்லிட்டு நான் வந்து இப்போ ஒரு பார்க் பக்கத்துல நிக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்க வந்து சகஜமா டாக கூட்டிட்டு வரவங்க தான் வாக்கிங். அது வந்து அந்த பாட்டி போன உடனே அதை கிளவுஸ் போட்டிருக்காங்க. அதை எடுத்து கிளீன் பண்ணி ஒரு பை மாதிரி ஒண்ணுல போட்டுட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா பக்கத்துல ஒரு டஸ்ட்பின் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், டாக் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இதுல வந்து அதை எடுத்து போட்டுட்டு போறாங்க. எத்தனை பேர் இத வந்து கரெக்டா செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. பட் நான் பார்த்த வரைக்கும் இப்போ ஒரு லேடி வந்து டாக் கூட்டிட்டு வந்து அதை கிளீன் பண்ணி எடுத்து கிளவுஸ் போட்டு எடுத்து அதை வந்து டஸ்ட்பின்ல போட்டாங்க. அப்பதான் ஆஹா இதுக்குன்னு ஒரு செப்பரேட் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இன்னைக்கு அவ்வளவுதான்.